நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எபிரேயர் 11:15. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அமேன். தேவன் ஆபிரகாமை அழைத்து புறப்பட்டு போ என்றார். அவன் அந்த தேசம் எப்படி இருக்கும், சாப்பாடு கிடைக்குமா, பாஷை அங்கே எப்படி இருக்கும், ஆடு மாடுகளுக்கு அங்கே ஆகாரம் எப்படி இருக்கும், இப்படி பல கேள்விகளிலிருந்தும் ஒன்றுமே கேட்காமல் புறப்பட்டு போனான் ஆபிரகாம். அடுத்ததாக உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொன்னதும், ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு குழந்தையே இல்லை. மற்றும் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்கிறார். அப்பொழுது அவனுக்கு வீடு வாசல் கிடையாது, பரதேசி. ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் விசுவாசித்தான். அப்படியே இயேசுவும் 12 சீசர்களை தேர்ந்தெடுத்த போது அப்படியே படவுகள், வலைகள், சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தார்கள். விட்டு வந்த காரியத்திற்கு அவர்கள் திரும்பி போகவே இல்லை. ஆபிரகாமும் அதே போல் தான் விட்டு வந்த தேசம் திரும்பி போகவில்லை, நினைக்கவும் இல்லை. அன்று பாஸ்டர் கிடையாது, போதிக்க சபை கிடையாது. ஆனாலும் அவர் சொற்படி நடந்தார் விசுவாசத்தில். தேவனால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தின் தகப்பனாகவும் மாறிவிட்டான் அவன். ஆகவே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஜீவிப்போமாக. இன்று நாம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம்? உலகம் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும், இரண்டுமே பேலன்ஸாக வேண்டும் என்பார்கள். ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்ற பகுதி பிரகாசம் அடைய முடியும், ஆசீர்வாதமும் பெற முடியும். பரிசுத்த வேதம் இதையே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்ததையாகில் மிகுந்த பலனை தருகிறது என்று சொல்கிறது. ஆபிரகாமோ ஒரு கூடாரவாசி. தேவன் சொன்னதுமே இடம்பெயர்ந்து விடுகிறான். திரும்பி பார்ப்பது, விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போவது பற்றி நினைப்பது என்பது தான் கக்கினதை தான் தின்னும் ஒரு விலங்கிற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. லோத்தின் மனைவியும் இதற்கு ஒரு உதாரணம்தான். பின்னிட்டு பார்த்தால் உப்புத்தூணாக மாறிவிட்டாள். நாமும் பின்னிட்டு பார்க்காமல் ஓடுவோமாக. அமேன். God bless you.